நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அப்ப நாங்க யாரு? அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேரும், ஒரு பம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பம்பளை டிவிக்கேல திருடி. அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன். சும்மா வாய தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். அது சொல்லு. நல்லா இருக்கேன், நானும் பின்பற்றுகிறேன். நீ என் மொழியை சாணியன் ஒளிங்கிறான். அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான். இவன் பாப்பா, நீ எனக்கு தந்த. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இதுவரைக்கும் வருது. இங்க வந்து நான் என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற. நீ மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார். மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெரு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் தான் தந்தை பெரியார். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம், கூட்டையும் கொடுக்கிறோம். தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுற. நீ யாரு? காட்டுமிராண்டி தானே. தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற. நீ யாரு? முட்டாள் தானே. நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா? பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா, இங்க வாடா அப்படின்னு தொலைத்தணும். இங்க வாடா. நீ என்னது? எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச. யார் காமராஜர்? 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச. யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கிறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? நான் சாப்பிட்டேன் புரட்டா, வரட்டா, காட்டுறேன் டாட்டா. ஏண்டா இவ்வளவு பேரு பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. ஏண்டா சீமான் பிச்சைக்காரச்ச இங்க பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தட்டுற டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேச கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய். எவனோ சொல்லிருக்கான் உசிலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். அழுதுக்கு நீ எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டர்ல முதல் காட்சி கத்துவான்ல, அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள். அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. என்ன வேணும்னாப்பா செய்யறேன், வேணும்னா செய்யறேன். டேய், வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன், என் முன்னோர்கள். நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன். போராடி செத்தவங்கடா அவங்கெல்லாம்.
எவனுக்கோ சாவு வருது இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையே ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்து நிச்சிருவா. முதல்ல அவன் கழுத்து சொல்லுவான். நீ வந்து போயிட்டு என்னென்ன இது இவர் அப்படின்னா இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை. நல்லா பேசுறாப்லையே தம்பி. நம்மளே ஆதரிக்கலாம். அது முகத்தை பார்த்து என் முகம்தான் போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வன்மமம்மா. ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று அது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணும். ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? கொஞ்சம் வெங்கிட்ட இருந்தா மூஞ்சி ஒட்டு விடு. என்ன மாப்பிள? மாப்பிளன்னு உரிமையில பேசினா ரொம்ப கோவிக்க. நான் சொல்றேன். பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி எனக்கு 8 எல்லாம் குட்டி ஜோர் ஆயிடுச்சு. 1 தான் இருக்கும் இப்போ. அப்ப 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. அவருக்கு சீமானுக்கெல்லாம் யாரும் போட்டி இல்ல. இல்ல அவருக்கு எந்த மாதிரியான தேர்தலா இருக்குன்னு கேட்க சீமானுக்கு இது ஒரு பிழைப்பு தானே அவருக்கு. தேர்தலுங்கிறது அவருக்கு ஒரு அறுவடை காலம். பிஜேபி கொஞ்சம் ரூபா கொடுப்போம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவாரு. இல்ல அவர் இப்பவே கேண்டிடேட்லாம் அறிவிச்சுட்டு இருக்காரு. அறிவிப்பாரு. 400 தொகுதி இருந்தா 400 தொகுதிக்கு அறிவிப்பாரு. அப்படி சொல்றேன். ஆமா. இல்ல இப்ப சமீப நாட்களா திமுக மறைமுகமா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணதுன்னா சீமான் அவர்கள் நேரடியாவே விமர்சனம் பண்றாரு. ஆமா. ஏன்னா சீமான் விஜய் வந்தோடனே சீமான் கட்சி கல்லறைக்கு போயிடுச்சு. முடிஞ்சு போச்சு கட்சி. தேர்தலுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அம்புட்ட ஆசை. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. அப்பக்காக நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ நான் பட்ட வேதனை இருக்கே. அந்த வேதனை. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான். மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா கோவம் வருமா? பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். 2 பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும். நீ தான் திரும்பணும். தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. சரிதா? பொண்ணு போ. என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கொள்கை பிடிச்சிச்சுன்னு தமிழ் வெற்றி கழகத்துல சேர்ந்துருக்கீங்க. நான் எங்காவது வந்தா நல்லது பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஒண்ணுமே சேனல்ல சரிங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே எது ஆகாது. எங்காவது வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவாருங்க. செத்தா போயிடலாம். மூஞ்சி மோரையும். இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்களா? உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல? ஆனா அதை கேட்ட எப்படி சொல்றேன்னா, நான் உடனே சொல்றீங்களா? இப்ப ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன். ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்லாம் எப்படின்னா சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன 2026 எங்க ஆட்சி தானே? ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல. அவர் பார்த்து பண்றோம். அவர் பார்த்து என்ன பண்றாரோ, யாராவது என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு. போஸ்டிங் கொடுப்பாங்கன்னா இப்ப ஓட்டு போடுவாங்கல்ல மக்கள், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல. தொகுதி நம்பர் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பேன்னு வச்சுங்க. 4 தொகுதி. மொத்தவங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யார உங்களுக்கு பிடிக்கும்? அவரை மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே அவர்தான். முதல் போட்டோல இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினே இவர்தான். 5 தலைவர்களை எல்லாருமே படிக்கணும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்ல.
முன்னாடி முதல்ல ஒரு போட்டோ, ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது, அஞ்சாவது, அதுல ஒண்ணு சொல்லணுமா? யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா? யார் அவரு? யாரும் உங்களுக்கு தெரியாதா? இவரு இத காமிச்சா யாரும் உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொல்லுங்க. இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒண்ணு தளபதி மட்டும்தான். அப்ப அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணே ஒண்ணு எங்க தளபதி. அவர் உங்க ஊருக்காரர் தான், பக்கத்துல ஈரோடு பெரியாரு. தெரியுங்க. நான் உங்களை சொல்ல நீங்க அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நான் ஒரே ஒரு விஷயம், நான் யாருமே பேச மாட்டேன். இவரு தெரியுமா? பேசுறதுக்கு அலர்ஜி, அதான் என்னோட வளர்ச்சி. 2026ல உங்க ஓட்ட ஐடியா பிஜேல போட்டிருக்கேன். எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? 24 தொகுதியிலே நிக்கிறோம். மேப்பாலம் விஜய், ஈரோடு விஜய், திருப்பூர் விஜய், பல இடத்துல வேணா நான் நின்னுக்கிறேன். பாரு கவினு. எத்தனை வருஷமா கட்சியில இருக்கிறீங்க? குறைஞ்சபட்டது ஒரு 18 வருஷமா இருக்கிறேன். எனக்கு வயசு. கொள்கை பிடிச்சிருக்கு. கொள்கைன்றதை விட பாத்தீங்கன்னா இவர் இது எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன? அது எல்லாமே எனக்கு எல்லாம் ஓகே. இப்ப 5 கொள்கை தலைவர்களோட பெயர் மட்டும் சொல்லலாமா? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், ஜான்சி ராணி. சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல